शिव 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 கோட்டையூர் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் எண்களும் எதிர்காலம், அதாவது நியூமராலஜி பத்தி ஒரு மனிதர் எப்படி எண்களை பயன்படுத்துறதுன்ற அருமையான ஒரு தலைப்புல குபேர எண்கள், எந்த எண்களை பயன்படுத்தினா ஒருவருக்கு குபேர சம்பத்து கிடைக்கின்றதை பத்தி பேச இருக்கிறார். ஐயா அவர்களை நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக வருக வருக என கோட்டையூர் சிவசுப்பிரமணிய கோட்டையூர் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். சக்திவேல் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். என்னிடத்தில் பயின்று இன்னைக்கு இவங்க தென்னரசெல்லாம் ஒரு சிறப்பா இருக்காங்கன்னா அது மிகப்பெரிய பெருமையா இருக்கு. இது 14வது ஆண்டு விழாவில் போன ஆண்டு நான் கலந்து கொண்டேன். இந்த ஆண்டு என்னை சிறப்பு அழைப்பாக ஏற்று நடத்தியதற்கு அவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் இங்கே வந்திருப்போருக்கு மிகப்பெரிய அன்புகுந்த என்னுடைய இதயங்கணிந்த நல்வாழ்த்துக்களையும் கூறி அவருக்கு என்னுடைய அந்த அதிர்ஷ்ட எண் புதுசா வந்திருக்கு. இப்ப இதை பத்தி தான் உங்களுக்கு பேச போறேன். அவருக்கு என்னுடைய அந்த அன்பு பரிசாக இதை உங்களுக்கு முன்னால் வழங்குவதில் மிக பெருமை அடைகிறேன். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்ப முத்திரையும் கலஞ்சி திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. அத்தனாசியில் அம்மன் ஒடுக்கம், அரகர வடிவில் திருமால் அடக்கம், பிரம்மன் இருப்பது சிவனது வலப்புறம், பரமனிடத்தில் யாவரும் அடைக்கலம், சோமாஸ்கந்த வடிவில் முருகன், உமா மகேஸ்வரன் கொண்டது கணபதி, சூரிய சந்திரர்கள் அவனது விழிகள், பஞ்சபூதங்கள் அவனது வடிவம், எந்நாட்டவருக்கு இறைவன் சிவனே, எல்லோருக்கும் தந்தையும் தாயும் அவனே, குளந்தரும் செல்வம் தந்திடும், நிரந்தரம் செய்யும் நீள் வீசும் வருடம், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். 1064 அதிபதியாய் இருப்பவளே, உலகமெல்லாம் படுகின்ற கலைமகளே, அஷ்டலட்சுமி அபிபுரியாய் என் இஷ்டவித்தது ஈடினைய அன்னையின் பாதங்களையும் போற்றி, அருட்பெரும் ஜோதியாய் இருக்கக்கூடிய ஆண்டவனை வேண்டி, எல்லாவல்ல இறைவனையும் வேண்டி, அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் வந்திருப்போருக்கு ஒரு சிறப்பான சொற்பொழிவை ஆற்றுவதற்கு இங்க வந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எண்களும் எதிர்காலமும், அதுல குபேர எண்கள். எண்கள் இன்னைக்கு முக்கியம். இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், ஒரு குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்க ரெடியா இருப்பாங்க. நீங்க என்ன எண்கள்ல பேர் வைப்பீங்க? ஒரு நிறுவனம் நடக்குது, இப்ப நிறுவனத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த நிறுவனம் என்ன எண்ல இருக்கு? கண்டிப்பா வேணும். ஒரு கார் இன்னைக்கு வாங்கினா கூட 14,000 ரூபாய் கொடுக்கணும். நமக்கு வேண்டிய நம்பர் வேணும்னா 3 வீலருக்கு 3000 ரூபாய் தரணும். முடித்தாத்தான் நாம நினைக்கிற நம்பரை அவன் தருவேன், இல்ல அவனா தார நம்பர் தான். அதோட மாற்றம் கிடையாது. இன்னைக்கு நம்ம டெய்லி மொபைல்ல பேசிட்டே இருக்கோம், 10 நம்பர் வருது. அந்த நம்பரோட கூட்டுத்தொகை எதுவாக இருந்தால் நமக்கு அது நன்மையாக இருக்கும். அடுத்தாப்புல பேங்க்ல இருந்து வரக்கூடிய 11 நம்பரோ 13 நம்பரோ 14 நம்பரோ கூட்டும் போது இப்ப நாம சொல்லக்கூடிய அந்த குபேர எண்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல பணம் எடுத்தோட உடனே ஏறும். எந்த வகையில அந்த பணம் டெபாசிட்டாவே இருக்கும். அதுல எப்போதுமே பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும். அது மட்டுமல்ல, ஒரு கணக்கு எண்கள் அது வலைனா கூட உங்களுடைய ஜிபேலையோ அல்லது சீக்ரெட் நம்பராக கூட அந்த குபேர எண்களை நீங்க வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட எண்கள் ஜோதிடத்தோடு இணைந்து போக வேண்டும் என்பதைத்தான் நான் இப்போது உங்களுக்கு பேச இருக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் எண் 1, அதாவது சூரியனுடைய நம்பர் 1. இது யாருக்கெல்லாம் அதிர்ஷ்ட எண்ணாக வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மேசம், சிம்மம், தனுசு, விருச்சகம். மேசம், சிம்மம், தனுசு, விருச்சகம். இது 4ல 1 நீங்க லக்கினமா இருக்கணும். அது மட்டுமல்ல, இந்த 4 லக்கினங்களை ஒன்றாக அதோட அந்த சூரியன் எந்த வகையில் பார்த்தாலும் 6, 8, 12 மறையாமல் கேந்திர திரிகோணங்களிலோ அல்லது 3, 11 இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக நன்மையை செய்யும். இந்த லக்கணத்தோடு சோபனம்ங்கிற யோகம், ஹர்ஷனம்ங்கிற யோகம், சுபம்ங்கிற யோகம், இந்த யோகத்தில் பிறந்தாலும் வெற்றியோகியாக சூரியன் வருவார். ஆக இந்த லக்கணமாக இருந்து இந்த யோகத்தில் பிறந்தால் சூரியன் அவருக்கு யோகாதிபதியே. அப்ப சூரியன் தான் அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக நீங்க தேர்வு செய்தீங்கன்னா, சூரியனுக்கு 12 நம்பர் இருக்கு. 1, 10, 19, 28, 37, 46, 55, இது மாதிரி 108 வரை 12 டிஜிட்டலுமே சூரியனுக்கு சொந்தம் தான். அதுல எந்த எண்கள்ல நீங்க உங்களுடைய குபேர எண்களாக எடுக்கணும்னா
10, 28, 37, 46, 64, 73, 100. அதாவது 10 கூட விட்டுருங்க. 28, 37, 46, 64, 73, 100. இந்த எண்கள் தான் இதுல சொல்லப்படாத எண்கள் வரப்படாது. இப்ப ஏன்னா நம்ம 108 எண்களை 108 நட்சத்திர பாதத்தோட காலபுருஷ தத்துவப்படி ஜோதிடத்தில் இணைத்து யாரும் தராத அந்த ஒரு எண்ணியலை நான் ஜோதிடத்தில் கொண்டு வந்திருக்கேன். பட் அது காமிச்ச புக்கு அந்த ஜிபி கணேசனுடைய புக் ஸ்டால் இருக்கு. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். 19 நீங்க இப்ப பேர் வச்சிருக்கீங்க. 19வது நட்சத்திர பாதம் ராசி மண்டலத்தில் எங்க வரும்? மிதுனத்துல வரும். அதாவது 9 பாதம் 9 எண்களை அடுங்க. மேசத்துல 9 எண்கள், ரிஷபத்துல 9 எண்கள். இப்ப 19ங்கிறது என்ன? 18 கழிச்சிருங்கன்னா ரிஷபத்து வர 19வது எண் மிருகாசீரிஷ 3 தான் 19. அப்ப அது புதனுக்கு ஒரு வீடு சூரிய நன்மை இருந்தாலும் அதுக்கு நவாம்சம் என்ன வரும் நீங்க பார்க்கணும். அதுக்கு நவாம்சம் நீச்சமாக வரும். மிருகாசீரிஷ 3 நீங்க போட்டீங்கன்னா நவாம்சத்துல சூரியன் நீச்சமாக வருவார். அப்ப 19 நீங்க பேர் வச்சா சூரியன் சரியாக இயங்க மாட்டார். இப்ப அதே நீங்க 37 பேர் வைங்க. 37ங்கிறது என்ன? மக 1ஆம் பாதம் தான் 37வது நட்சத்திர பாதம். இப்ப உங்களுக்கு சூரியன் நன்மையா இருக்காரு. 37 நீங்க அந்த மகம்ங்கிறது எங்க இருக்கு? சூரியனுடைய ஆட்சி வீடு. அந்த மக 1க்கு எது உங்களுக்கு நவாம்சமா வரும்? மேசமே வரும், உச்சமே வரும். அப்ப 37 மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி, பில் கிளின்டன், எத்தனை பேர் நம்ம சொல்லலாம். ஆக அந்த 37 ஆட்சி நம்பரா வரும். அது மாதிரி இப்ப நீங்க என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா சிவசுப்பிரமணியன்ங்கிறத என்னுடைய குருநாதனுக்கு வைத்து கொடுத்த பேரு 46 வரும். நான் என்னுடைய ஊரை முன்னாடி சேர்த்து கோட்டையில் சிவசுப்பிரமணியன் வச்சிருக்கேன். ஒரு ஊரை நீங்க முன்னாடி சேர்க்கணும்னா கூட செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியா வரணும். அவர் வந்தாத்தான் நீங்க யோகத்தை அங்க சேர்க்க முடியும். ஆனா அந்த பாருங்க, அந்த கோட்டையில் சிவசுப்பிரமணியன் சேர்க்கிற போது 73 வரும். அந்த 46 நான் மாத்தல, 73க்கு மாத்திருக்கேன். இந்த 73 மாத்திரம் உங்களுக்கு என்ன வரும்? மூல 1ஆம் பாதம் தான் 73வது நம்பர். அதாவது மூல 73ங்கிற நம்பர் எங்க போகும்? தனுசுல போகும். மூல 1ஆம் பாதம் தான் 73வது நம்பர். அதுக்கு நவாம்சம் என்ன வரும்? திருப்பி மேசமே வரும். அப்ப உச்ச எண்ணாக மாறும். என்னுடைய எண் சிவசுப்பிரமணியங்கிற ஒரு பேரு சிறப்பா இருந்தால் கூட கோட்டையில் சிவசுப்பிரமணியங்கிறது ஒரு சிறப்பா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அதே மாதிரி இப்ப ரஜினிகாந்த் எடுத்துக்க. ரஜினிகாந்த் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சிம்ம லக்கணத்துல பிறந்தவர். இப்ப சிம்ம லக்கணத்துக்கு 3 யோகாதிபதி யாரு? சூரியன், செவ்வாய், குரு. நீங்க எப்பவுமே எண்களை தேர்வு செய்யற போது உங்க லக்கணத்துக்கு 3 யோகாதிபதிகளை வெளியே கொண்டு வந்துடணும். 1, 5, 9 கூடியவர்கள் தான் மெயின். அவங்கதான் உங்க யோகத்தை செய்யக்கூடியவங்க. இந்த யோகாதிபதிகள் யார் அப்படிங்கிற இந்த லக்கணத்துக்கு யாரோ ஒரு குழந்தை என்ன லக்கணத்துல பிறக்குதோ அந்த லக்கணத்துக்கு 3 யோகாதிபதிகள் யார் அப்படிங்கிறது 4வது 10 கூடையவனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்களை 4 பில்லர்னு அர்த்தம். 1, 5, 9, 10. இந்த 4 ஒரு கட்டடத்துக்கு 4 பில்லர் மாதிரி 4 கிரகங்களும் முக்கியம். இந்த 4 கிரகங்கள்ல இவங்களுக்கு எந்த 2 கிரகங்கள் ஜாதகத்துல ராசி, நவாம்சம், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன யோகங்கள் இருக்கு, தாராபலம், அஷ்டவர்க்கம், பிரஸ்தான, இதெல்லாம் பார்த்து அந்த கிரகத்தினுடைய எண்களை நீங்க தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்சீங்கன்னா இப்ப உதாரணமா சூரியன் தான் வந்துட்டான்னு வைங்க. சூரியன் தான் 1ஆம் நம்பர் தான் அதிர்ஷ்ட நம்பர். அந்த 1னா எந்த 1ல வைக்கணும் அப்படின்னா இப்ப ரஜினிகாந்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. இப்ப அவர் பேர் ரஜினிகாந்த் 28ல இருக்கு. சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் ஒரு யோக கிரகம், குரு ஒரு யோக கிரகம், செவ்வாய் ஒரு யோக கிரகம். இந்த 3 பேருமே பாருங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்காங்க. 4ல சூரியன், 6ல செவ்வாய் உச்சம், 7ல குரு ஆட்சி. இப்ப இந்த 28ல ஒரு பேர் இருக்கு. இந்த 28ங்கிறது எங்க இருக்கு? இப்ப இந்த 27 நட்சத்திர பாதம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த 27 நட்சத்திர பாதம் கட்டத்துல வர்ற போது எங்க இருக்கு? 3 ராசியை கழிச்சிருங்க, 27 பாதத்தை கழிச்சிருங்க. 27 புனர்பூசம் 4ஆம் பாதம்ங்கிறதா 28வது நம்பர். இப்ப இந்த புனர்பூசம் 4ங்கிறது குருவுடைய நட்சத்திரம், அதுதான் 28 குறிக்கும். அப்ப இந்த புனர்பூசம் 4 28 பேர் வச்சா குருவுடைய நட்சத்திரத்தோடு மட்டும் இல்ல, அது புஷ்கராம்ச நட்சத்திரமும் கூட, வர்க்கோத்தமும் கூட, திருப்பியுமே கரகம் தான் வரும் மறுபடியுமே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு எண். அதுல பாருங்க, இந்த 28ங்கிறது சூரியன், புனர்பூச நட்சத்திரங்கிறது இன்னொரு யோகாதிபதி குரு, அவர் உச்சம் பெறக்கூடிய இடத்துல 28 இருக்கு. நவாம்சமும் உச்சமே. சரி, இதை யாரு பார்க்கிறா? செவ்வாய் பார்க்கிறார் மகரத்திலிருந்து. அப்ப இன்னொரு யோகாதிபதியும் பார்க்கிறார். அப்ப 3 யோகாதிபதியுடைய தொடர்புல அவருடைய எண்கள் இருக்கு.
அதனாலதான் அவர் இன்னைக்கு கலைத்துறையில உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த அற்புதமான வசீகர குபேர எண்கள்ல அவருடைய பேர் இருக்கு. அது மாதிரி நீங்க எல்லா கிரகங்களையும் தேர்வு செய்யணும். அதுக்கடுத்து பாருங்க, 2ஆம் நம்பர் ஆகிய சந்திரன் யாருக்கெல்லாம் யோகமாக வருவார்? கடகம், விருச்சகம், மீனம். இந்த லக்கணத்துக்கு 3 திரிகோணம் கையில இருக்கும். அது மட்டுமல்ல, அதிகண்டம்ங்கிற யோகம், வஜ்ரம்ங்கிற யோகம், சுப்ரம்ங்கிற யோகம். இந்த யோகத்தில் பிறந்தாலும் பெர்த்தியோகியாக சந்திரன் வருவார். ஆக இவர்களுக்கு சந்திரன் யோக கிரகமாக மாறதுனால இவர்களுக்கு சந்திரன் மிகவும் நல்ல ஸ்தானங்களில் இருந்தால், அதாவது மறையாமல் இருக்கணும், 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். திரிகோண கேந்திரங்கள் இருந்தால் நன்மை. பொதுவா 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் நன்மையாக நீங்க எடுத்துக்கலாம். சரலக்கணம் இது சரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு கடகலக்கணம் வரும்போது 11 இல்லாம நீங்க பாத்துக்கிறோம். மற்ற இடங்கள் தான் அவருக்கு நன்மையே. அப்ப நீங்க 29, 38, 11, 47, 65, 74, 101 இந்த எண்கள்ல தான், இந்த கூட்டுத்தொகையில தான் உங்களுடைய பெயர், நிறுவனம், மொபைல் நம்பரை கூட்டா வரக்கூடிய நம்பர், வண்டி எடுக்கிறீங்க டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதை கூட்டிட்டு வரக்கூடிய 4 நம்பர். இப்படி பணம் வாகனத்துக்கு எடுக்கிற போது என்ன நம்பர் வேணாலும் 100 நம்பர் லிஸ்ட் உங்கள்கிட்ட தருவான். நீங்க டிஎன் 63 ஏபி அப்படின்னா அதுக்குள்ள எண்ணியல்ல போட்டுக்கோங்க. எவ்வளவு டோட்டல் 27 வரும்னு வச்சுக்கோங்க. அந்த 27 நிறுத்திக்கிறோம். 4 நம்பரை கூட்டினா நம்ம சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட நம்பர் அதுல வருதா, அந்த நம்பரை நம்ம ரவுண்ட் பண்ணி நாம எதாவது வாங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப குரு பகவான் பாருங்க, மேஷம், கடகம், விருச்சகம், சிம்மம் இந்த லக்கணத்துக்கெல்லாம் அவர் யோகாதிபதியாக வருவார். அது மட்டுமல்ல, சூலம், வரியான், வைதுருதி இந்த யோகத்துல பிறந்தாலும் அவர் பெர்த்தியோகியாக மாறி உங்களை யோகம் செய்யக்கூடிய வருவார். அப்படி வருகின்ற பொழுது 21, 30, 48, 57, 66, 93, 102 இதுல சொல்லப்படாத எண்களை நீங்க வைக்கப்படாது. அது குருவுக்கு நீச்ச பகை எண்களாக மாறும். இப்ப ஒண்ணுல ஒரு தொழில் நிறுவனம் 84 இருக்குன்னு வைங்க. இந்த 84 குருவுடைய நம்பர் தான். இந்த 84 எங்க வரும்? மகரத்துல வரும். நீச்சஸ்தானத்துல இந்த 84 வரும். அப்ப இந்த குரு சரியாக இயங்க மாட்டார். தொழில்ஸ்தானத்துல இந்த பேர் வரும், பேருக்கு வராது. அதனால நீங்க அதை நம்ம கவனமாக வைக்கணும். இப்ப 39 வந்தாலும் குரு சரியா இயங்காது. 39 உங்களுக்கு என்ன? மக 3ஆம் பாதம் தான் 39. அப்ப சிம்மவருக்கு நன்மைனாலும் கூட நவாம்சம் மீண்டும் புதனுடைய வீடாகவே வரும். அப்ப இந்த 39 குருவுக்கு சரியாக செயல்படாது. அப்ப இதுல பகை நீச்ச எண்களை நீக்கி ஆட்சி உச்ச நட்பு எண்களை மட்டும் நான் உங்களுக்கு பட்டியலா சொல்றேன். இதுல குறிச்சு இதுலதான் உங்களுடைய பெயர், நிறுவனங்கள் இருக்க வேண்டும். இப்ப 4ஆம் நம்பர் ராகுவா வராரு. இப்ப ராகுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. ஆனா ஒரு உபஜய வீடுகள் இருந்தா நன்மையே. அதாவது 3, 6, 10 பொருள் எங்க இருந்தாலும் நன்மைதான். அப்படி இருந்துட்டான்னா யோகம் தான். அது மட்டுமல்ல, திருதி, நியதிபாதம், ஐந்திரம் என்ற ஒரு யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பெர்த்தியோகியாக ராகு வருவார். அப்ப அவரும் யோகத்தை தரக்கூடியவர் தான். 7 கிரகங்கள் செய்யாத ஒரு யோகத்தை ராகு மட்டும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவருக்கு யோக காரகன்னு பேரு. மற்ற கிரகங்கள்லாம் வீட்டின் அடிப்படையாக வைத்து யோக கிரகமா வருவது. ஆனா ராகு அப்படி கிடையாது. யோகத்தையே பொதுவா செய்யக்கூடியவன். நல்ல இடத்தில் இருந்தா கண்டிப்பா செய்வான். ஒரு யோகாதிபதி வீட்டுக்குள்ள ராகு நின்றாலும் அந்த யோகத்தை செய்வான். இப்ப உங்களுக்கு குரு ஒரு யோகாதிபதி, குருவுடைய வீட்டுல ராகு நிக்கிறாரு, அதுக்கு டிட்டோ நேர் ராகு வந்தாலும் இன்டைரக்டா அது குரு. அப்ப இந்த குருவுடைய எண்களை சரியாக இயக்கக்கூடிய வல்லமை அது ராகுக்கு உண்டு. 22, 31, 58, 67, 94, 103 இந்த எண்கள் கரெக்டா வரக்கூடிய அந்த உங்களுடைய பெயர், நிறுவனங்கள் எதுவுமே உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், சீக்ரெட்ஸ் நம்பர் இருந்தால் நன்மையே. இப்ப புதன் தான் 5ஆவது நம்பர்னு பேரு. அதாவது எண்கள்லயே மிக நடுவில் இருக்கக்கூடிய நம்பர். நம்ம யாராவது இப்ப எண்ணியல்ல வந்தாங்கன்னா ஜாதகம் இல்லாத பெரும்பாலும் 5ஆம் நம்பரை தான் தேர்ந்தெடுப்போம். 9 எண்கள்ல நடுவில் இருக்க நம்பர் எது பாருங்க? 5 தான். புதன் தான் ரொம்ப முக்கியம். புதன் எல்லா கிரகத்தோட ஒட்டி போகக்கூடிய ஒரு கிரகம். அதாவது தேவகுரு, அசுரகுரு 2 விதமா பிரிக்கிறோம். அதாவது சுக்கிரன், புதன் இதெல்லாம் ஒரு ரூட்டா இருந்தாலும் கூட, சனி எல்லாம் ஒரு ரூட்டா இருந்தா கூட, சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஒரு ரூட்டா இருக்காங்க. இப்ப அந்த ரூட்டோடையும் புதன் சேருமா? இப்ப சூரியனோடு சேரக்கூடிய புதனுக்கு அஸ்தங்க தோஷமே விதிவிலக்காக இருக்கு. புதாத்திய யோகம் எங்கிருந்து வருது? சூரியன் தான் வருது. இப்ப சூரியனத்துல அவன் நெருங்கி இருக்கலாம். அப்படி எப்போதும் சூரியன் விட்டு பிரிய மாட்டார். 90 டிகிரிக்கு அப்பால் புதன் எப்போதுமே போகாது. அப்படிப்பட்ட புதன் தனித்துத்தான் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. தனித்திருந்தால் நன்மை இல்லை. புதன் சரியாக இயங்காது. நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருக்கலாம். புதன் தனித்து மட்டும் இருந்தால் சரியான பலனை செய்யாது. ஏதேனும் ஒரு கிரகத்தோட சேரணும், பார்க்கணும், இல்ல நவாம்சத்திலேயாவது சேர்க்கைகள் இருக்கணும். அப்படிப்பட்ட புதன் ரிஷபம், துலாம், மகர, கும்ப லக்கணத்துக்கு யோகாதிபதியாக வருவார். பிரீதி, விருத்தி, சிவம்
இன்னைக்கு போய்கிட்டு இருக்க யோகம் வந்து சிவங்கிற யோகம். இன்னைக்கு நாம யோகம் நம்ம இப்ப பேசுற அன்னைக்கு சிவம். இன்னைக்கு புதன் தான் அதிபதியா இருக்கார் பாருங்க. அவருடைய கிழமையிலே இந்த மாநாடு நடக்குது. அதான் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை எல்லாம் ஜோதிடர்கள் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இது புதனுடைய நாள் அல்லவா? அப்படிப்பட்ட இந்த நாள்ல இது மாதிரி அமைந்தால் 14, 23, 41, 50, 59, 77, 86, 95 இந்த எண்கள் சரியாக முடியக்கூடிய உங்களுடைய பெயர், நிறுவனங்கள், மற்ற உடைமைகள் இருப்பாயின் கண்டிப்பாக குபேரனுக்கு நிகரான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இப்ப 6ஆம் நம்பர் என்பது சுக்கிரன். இப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா மகரம், கும்பம், மிதுனம், கன்னி இந்த லக்கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக வரக்கூடிய யோக கிரகம் அவர் சௌபாக்கிய யோகம், யாகதம், சாத்தியம் இந்த யோகம் பெர்த்தியோகியாக வருவார். இந்த வகையில் அவர் யோக கிரகமாக வருகின்ற பொழுது நல்ல இடங்கள் இருக்க வேண்டாம். கேந்திர திரிகோணங்களில் சுக்கிரன் இருக்க வேண்டும். எப்பவுமே இயற்கை சுவர்கள் வந்து கேந்திரத்தில் இருந்தா தோஷம்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா திரிகோணம் கையில் இருந்தால் நன்மை. அந்த சுபக்கிரகங்களுக்கு திரிகோணம் கையில் இருக்கணும். அப்படிதான் அங்க கேந்திரத்தில் இருந்தா யோகமே. அதே மாதிரி பாவர்கள் வந்து கேந்திரமா இருந்தாலும் திரிகோணம் பெற்றாலும் அவர்கள் யோகர்களாக மாறுவார்கள். இப்ப வந்து 15, 24, 51, 60, 69, 87, 96 இந்த எண்களை நீங்க கரெக்டா நீங்க பேர் வச்சீங்கன்னா நிறுவனங்கள் உங்களுக்கு இருந்தால், உங்க உடைமைகள் இருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். இப்ப நம்பர் 7 கேது. ராகுக்கு சொன்னது போலதான் கேதுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. உபஜய வீடுகள்ல கேது எங்க இருந்தாலும் யோகம். ஆனா இல்ல ராகு மட்டும் சுக்கிரனோட சேர்ந்தா நன்மை, கேதுவோட சேரப்படாது. ஆனா குரு கேதுவோட சேரலாம், ராகுவோட சேரப்படாது. இப்ப கேதுவோட குரு சேர்ந்தா அது கோடீஸ்வர யோகமாகவும் ஆன்மீக பற்றுடையவராகவும் யோகங்களை தரக்கூடியவர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவரும் உபஜய வீடுகள் இருப்பாராயின் ஆயுஷ்மான் யோகம், துருவம், சித்தம் இந்த யோகங்களுக்கு பெர்த்தியோகியாக வரக்கூடிய இந்த கேது நன்மையான உங்களுக்கு உபஜய வீடுகளில் இருந்து விட்டால் 3 இருந்து விட்டால் யோகம் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு 25, 43, 52, 69, 87, 96 இந்த எண்களில் எல்லாம், அதாவது 25, 43, 52, 70, 79, 106 இந்த எண்கள்லாம் கேதுவுக்கு மிக வசீகர எண்கள். இந்த எண்களை நீங்க இருந்தீங்கன்னா மிக சிறப்பு. இப்ப வரப்போறது 8வது எண். 8வது எண்ணை நீங்க ரொம்ப பேரு தடுக்கிறீங்க. 8 நீங்க அங்க ஆர்டி ஆபீஸ்ல போட வேண்டியது 8 தான் போடணும். இன்னொன்னு எல்லா எண்களையும் நீங்க எழுதி பாருங்க, கீழே வரும். 8 மட்டும் எழுதுங்க, அந்த எண் மட்டும் மேலே போகும். 2 0. அதனாலதான் கண்ணதாசன் அழைக்கப்படாது பூச்சியத்துக்குள்ளே ஒரு மனிதன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அடுத்து வந்து ரஜினியான 8 8 மனித வாழ்வை பிரிச்சுக்கோ, எந்த 8 நீ இருக்க தெரிஞ்சுக்கோன்னார். ஆக 8 வந்து யாருக்கு சனி நல்லவரா வரார், யோகரா வரார், அவங்களுக்கு 8 வேலை செய்ய. அது எந்த லக்கணத்துக்கு நன்மையா வரார்? ரிஷபம், துலாம், மீது, கன்னி இவங்களுக்கு சனீஸ்வரர் ஒரு யோக கிரகம். அது மட்டுமல்ல நிஷ்கம்பம், கண்டம், பரிகம் இது பெர்த்தியோகியாக வரக்கூடிய இப்படிப்பட்ட சனீஸ்வரர் கேந்திரங்களில் இருந்தாலும் உபஜய வீடுகளில் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு 8 வாழ்க்கையில் எதிர்பாராத யோகத்தை தந்து வாழ்க்கையில் அஷ்டலட்சுமி ஒன்றா இணைந்து வரக்கூடிய எண் 8. அது அற்புதமான 175 பேருக்கு தான் சரியா இருக்காது. 25 பேருக்கு 8 அதிர்ஷ்டமா இருக்கா. அப்படின்னா 8ஐயே நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படிப்பட்ட 8 வந்து மாபெரும் சாதனைகளை உங்களுக்கு உருவாக்க வைக்கும். இப்ப நம்பர் 9 செவ்வாய். நவக்கிரகங்களை கடைசியா வரக்கூடிய எண் 9 செவ்வாய். இவர் வந்து அங்காரகன். இந்த செவ்வாய் வந்து யாருக்கெல்லாம் யோகரா வரார்? கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த லக்கணத்துக்கெல்லாம் செவ்வாய் யோகாதிபதி. அது மட்டுமல்ல சுகர்மம், சித்தி, பிராமியம் இந்த யோகத்துல பிறந்தாலும் செவ்வாயே யோக கிரகம். அப்படிப்பட்ட செவ்வாய் உபஜய வீடுகளில் இருந்தாலோ கேந்திரங்களில் இருந்தாலோ யோகாதிபதியா ஒரு திரிகோணத்தில் இருந்தால் கூட நன்மையவே கண்டிப்பா செய்வார். அப்படிப்பட்டவர்களுக்கு 9, 27, 45, 72, 72 குபேரையன் 81, 90, 108. இப்ப எம்ஜிஆருங்கிற அந்த பெரிய மாபெரும் சக்தி 9 தான் இருக்கு. எம்ஜிஆர் இப்ப எம்சிஆர்னு ஒரு வேட்டி ஒண்ணு வருது, அது மக்கள் மத்தியில் பிரபலமா இருக்கு பாத்தீங்களா, 9 இருக்கு. இந்த 9ஓட எந்த எண் சேர்த்தாலும் சேர்த்த எண்ணே திரும்பி வந்துடும். 9 வந்து ஒரு மர்மமான எண். 9ஓட நீங்க என்ன ஒரு கூட்டுத்தொகையை வச்சு 9 கூட்டுங்க, திருப்பி அந்த கூட்டுத்தொகை என்னவோ அதுவே திருப்பி வரும். அப்ப 9 வந்து ஒரு மர்மமான எண். செவ்வாய் எல்லாருக்குமே டக்குன்னு யோகாதிபதியா வந்துட மாட்டார். அப்படி வந்துட்டார்னா நன்மையே. அது மட்டுமல்ல அவர் நன்மையா யோகாதிபதியா வந்து விட்டால் ஊர் பேரையே நீங்கள் முன்னாடி வைக்கலாம். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முதல் பழனி பாரதி வரை ஏன் ஊர் பேர் முன்னாடி வச்சிருக்காங்க? செவ்வாய் பலமா இருக்கு.
செவ்வாய் பலமா இருந்தா கண்டிப்பாக அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். செவ்வாய் யோகாதிபதியா வந்தாலும் உங்களுடைய ஊர் பேரை முன்னாடி சேர்த்துக் கொள்ளலாம். ஊர் பேரை சேர்ந்த தொழிலும் பண்ணலாம். நெல்லை ஸ்டால் அது மாதிரி ஊர் பேரை முன்னாடி போட்டு, அதாவது மதுரை முனியாண்டி விலாஸ், அது மதுரை டெக்ஸ்டைல்ஸ், இப்ப அந்த மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஊர் பேரை முன்னாடி வைக்கணும்னா செவ்வாய் கண்டிப்பா உங்களுக்கு யோகாதிபதியாக வந்திருந்தால், இந்த 9ஆம் எண்ணில் அமைத்தால் கண்டிப்பாக அவருடைய தொழில்கள் நிச்சயமா வெற்றி பெறும். அவருடைய பேர்ல கூட 9 இருந்தால் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக கண்டிப்பாக மாறுவார்கள். இப்ப இந்த சூரியன் ஜாதகத்துல பலம் பெறங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆனா வர்க்க சக்கரங்கள் நீங்க உள்ள போகணும். இந்த ராசி நவாம்சத்தை மட்டுமே வச்சு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. 16 வர்க்க சக்கரங்கள் உள்ள போய் பார்க்கணும். அந்த 4 நிமிஷத்துல ஒரு ஜாதகத்துக்கு ராசி நவாம்ச கிரகங்கள் மாறாம இருக்கும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் வர்க்க சக்கரங்கள் மாறும். அதை நீங்க கரெக்டா பார்க்கணும். இப்ப நான் விசி சிவராமன் இருக்காரு சேலத்துல, ஓட்டல் சரவண பவன், அவர் என்னுடைய கிளைண்ட் தான். இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா மேச லக்கணம் 9ல சனீஸ்வரர், அவர் எல்லாம் பாதகாதிபதி, உங்களுக்கு இந்த சனி தசை ஒண்ணு இயங்காது அப்படின்ட்டாங்க. நான் அவருக்கு 24 ஆண்டுகளா பர்சனலா அவருடைய அஸ்ட்ராலஜர் எண்ணியல் எல்லாமே, அவர் 14 ஹோட்டல் வச்சிருக்காரு. எல்லாமே 5லயும் 6லயும் 1லயுமா இருக்கும். இந்த நிறுவனம் பூரா பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த 9 தனுசுல இருக்க சனி அவர் பாதகாதிபதி தான். 7 வர்க்க சக்கரங்கள்ல மாறாம இருக்கார். ராசி அம்சத்துக்கு அப்புறம் போது பாருங்க, திரேகானம், சதுர்சாம், தசாம்சம், 7 வர்க்கத்துல ஒரே இடத்துல இருந்தா தேவலோகாம்சம் பேர். இந்திரனுக்கு நிகரான வாழ்க்கையை அடைவான். அவர் இந்திரனுக்கு நிகரான வாழ்க்கை வாழ்றார். 1000 பேருக்கு மேல வேலை கொடுத்திருக்கார். 14 ஹோட்டலுக்கு ஒரு முதலாளி. அது மட்டுமல்ல, அவர் வீடு வாசல் சௌரியங்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா இந்த சனிதச 19 ஆண்டு காலம் அவர் சாதாரண மனிதனாக இருந்தவரை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றிவிட்டன. காரணம் வர்க்க சக்கரங்கள். அதான் நீங்க வர்க்க சக்கரம் கண்டிப்பா பார்க்கணும். இந்த வர்க்க சக்கரங்களை போய் கிரகங்கள் ஒரு மார்க் வாங்குது. அதுதான் சட்பலம். சட்டுன்னா 6: ஸ்தானபலம், காலபலம், திருப்பலம், நைசபலம், சேஷ்டாபலம், திக்கு பலம், திருக்கு பலம் பேரு, பார்வை பலம். இந்த 6ஐயும் கூட்டுறது ஒரு மார்க் வரும். அப்படி வர சூரியன் 650 மார்க்குக்கு மேல வாங்கிட்டான்னா, நீங்க நீச்சமா இருந்தானே, திதிச்சூனியத்தில் இருந்தானே, எங்க இருந்தானே சூரியன் உடனே இயங்கும். ஆனா 650 மார்க் வாங்கணும். அல்ல 650 மார்க்குக்கு மேல இருக்கணும், அப்பதான் நன்மை. அதே சமயத்தில் சந்திரனை எடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு யோககிரகம் வருவது, ராசி நவாம்சங்கள் அவ்வளவு சரியா இல்ல, ஏதோ நட்சத்திரங்கள் சரியா இல்ல, உங்களுடைய பலப்படி குறைவா இருக்கான்னு வச்சுக்கோங்க. வர்க்க சக்கரங்கள் போய் வாங்கக்கூடிய மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா 600 மார்க் அதற்கு மேல வாங்கிட்டானா சந்திரன் பலம் பொருந்தியவனே. கண்டிப்பா சந்திரனுடைய காரக தத்துவமும் ஆதிக்கமும் உங்களை எங்கே கொண்டு சென்று யோகாதிபதியாக மாற்றி விடுவார். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா குருவை எடுத்துட்டீங்கன்னா 650 மார்க்குக்கு அவர் மேல இருக்கணும் சத்பலத்தை. அந்த மாதிரி மிகப்பெரிய சிறப்பை பெற முடியும். புதன் இதுல அதிகமான மார்க் 700 மார்க்கெண்களுக்கு மேல. இந்த மார்க்குங்கிறது ரூபம், மதிப்பெண்கள் வேறு. இந்த 700 மார்க்குக்கு மேல புதன் இருந்துட்டா கண்டிப்பாக பலம் பொருந்தியவராக வந்து உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வளமையோட ஆக்கி விடுவார். இப்ப சுக்கிரன் 550 மதிப்பெண்கள் பெற வேண்டும். இப்ப கேது ராகியதிகள் தனி, சனீஸ்வரர் 500 மதிப்பெண்களும் செவ்வாய் 500 மதிப்பெண்களுக்கு மேலதான் நன்மையே. இதுல ராகியதிகளை நீங்க எப்படி எடுக்கணும்னா 7 கிரகத்தினுடைய வீட்டுக்குள்ளதான் ராகியது இருப்பார். இப்ப ராகு உதாரணமா சூரியன் வீட்டுல இருக்கான்னு வைங்க, சூரியனுடைய மதிப்பெண் என்னவோ அதுதான் ராகு. இப்ப கேது சனியினுடைய வீட்டுல இருக்கார், சனியினுடைய மதிப்பெண் என்னவோ அதுதான் கேது. இப்படி நீங்கள் எடுத்து இந்த எண்களை நீங்கள் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நன்மை பெற முடியும். இப்ப சின்னங்கள்னு பாத்தீங்கன்னா தீபம் தேர் நம்பர் 1 இருக்கவங்க இந்த சின்னத்தை பயன்படுத்தலாம். தீபம் தேர். 2 மான் நரி இந்த சின்னங்களை பயன்படுத்தலாம். குருவில வரக்கூடியவர்களை யானை மீன் சின்னங்களை பயன்படுத்தலாம். இப்ப ராகுவா வரக்கூடியவர்கள் ஆடு கார்கோடகன் இந்த நம்பர்ல பயன்படுத்தலாம். புதன்ல வரக்கூடிய குதிரை அண்டு சங்கு இதை பயன்படுத்தலாம். சுக்கிரனுடைய எண்கள் கருடன் தாமரை இந்த எண்களை பயன்படுத்தலாம். கேதுல வரக்கூடிய சிங்கம் ஸ்வஸ்தி இந்த சின்னங்களை பயன்படுத்தலாம். சனீஸ்வரர் வரக்கூடிய எண்கள் பூரண கும்பத்தையும் லிங்கத்தையும் பயன்படுத்தலாம். செவ்வாயில் வரக்கூடிய எண்கள் பாத்தீங்கன்னா யாழின்னு மயில் அண்டு யாழி இந்த சின்னங்களை பயன்படுத்த மிக நன்மையே. சூரியனா இருந்தா மாணிக்கம் உள்ள மோதிரம் நீங்க எப்பவுமே போட்டுக்கலாம், சூரியன் பலம் உறுதி இருப்பது. சந்திரன் முத்து போட்டுக் கொள்ளலாம். குரு கனக புஷ்பரா அணிந்து கொள்ளலாம். புதன் உங்களுக்கு எமரால்ட் என்ற மரகத பச்சையை அணிந்து கொள்ளலாம். சுக்கிரன் வைரம் அணிந்து கொள்ளலாம். இப்ப சனீஸ்வரன் நீலம் அணிந்து கொள்ளலாம். செவ்வாய் கொள்ளலாம். ராகு கோமேதகமும் கேது வைடூரியமும் இந்த ரத்தினங்களை தேர்வு செய்து நீங்கள் அணிந்து கொண்டால் மிகப்பெரிய நன்மையே. இதுல எப்படின்னா இந்த எப்பவுமே சூரியனுடைய விரல்ல எப்பவுமே மோதிரங்கள் போடுறது நன்மை. இந்த நடுவா ஒரு பாம்பு விரல்கள் ராகியதில் கொண்டாடுறது இதுல போடலாம்.
இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே வந்து சனி இருக்காரு, அதனால இந்த சனியை போடலாம். இது கீழே செவ்வாய் மேடு வாரனால செவ்வாயுடைய ரத்தினம், குருவுடைய ரத்தினம், சனியுடைய ரத்தினம் எல்லாமே இந்த ஆள்காட்டி விரல போடுற இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு பேர். இந்த விரல்ல தான் நீங்க வந்து மோதிரங்கள் போடணும். சுண்டு விரல் வந்து புதனுக்கு உண்டானது. இது கீழே சந்திரன் வரனால சந்திரனுடைய முத்தை இந்த சுண்டு விரல் நீங்க போடலாம். அதாவது எப்பவுமே ஒரிஜினல் ஜாதி கற்களை போடுவது வலதுபுறத்தில் தான் நீங்க போட வேண்டும். இதுக்கு பதிலா ஈக்குவலான சில உபஸ்டோன்கள் இருக்கு, அது போட்டா வேணா நம்ம இடது கையில நம்ம போட்டுக்கொள்ளலாம். இந்த ஒரிஜினல் ஜாதி என்ன வழங்கி நம்ம இப்ப முத்துனா அதுக்கு வந்து இப்ப ரூபி மாணிக்கம் அதுக்கு பிளட் ஸ்டோன் ஒண்ணு இருக்கு, அது வந்து உபரத்தினம். அது மாதிரி ஒன்னொருக்கு உபஸ்டோன்கள் நிறைய இருக்கு, அது மாதிரி நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நாம சொன்ன இந்த கூட்டு எண்கள் உங்க பெயர்ல இருக்கணும். இப்ப ஒரு பொண்ணு வருதுன்னா நீங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன ஜாதகம் போட்டு பார்த்து என்ன லக்னம் வருது, இன்னைக்கு 9 எண்கள் இயங்க இந்த நேரம் உங்களுக்கு என்ன லக்கணம் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேசுற நேரம் இப்ப வந்து உங்களுக்கு இப்ப வந்து கடக லக்கணம் போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த கடக லக்கணத்துக்கு யார் யோகாதிபதிகள்? குரு, செவ்வாய், அதுக்கப்புறம் சந்திரன். இவங்களை தான் நீங்க பார்க்கணும். இவங்க இன்னைக்கு ராசி கட்டத்துல எங்க சஞ்சரிக்கிறாங்க, நவாம்சத்துல எங்க சஞ்சரிக்கிறாங்க, யாரு பலமா இருக்காங்க அப்படிங்கிற அந்த 3 எண்கள்ல ஒன்றை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்தீங்கன்னா அந்த தேர்வு செய்ததுக்கு பிறகு நான் சொன்ன இந்த பர்டிகுலருடைய குபேர எண்கள்ல உங்களுடைய பெயரையோ நிறுவனங்களையோ கண்டிப்பாக வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அஸ்ட்ராலஜி என்கிற நீங்க எழுதிங்கன்னா அதுதான் ஜோதிடம். அஸ்ட்ராலஜி எழுதி பாருங்க 31 வரும். நியூமராலஜிங்கிறது எண்ணியல், இப்ப நான் பேசினது அதை எழுதிங்கன்னா எழுதி பாருங்க, அது 43 கேது வரும். அது ராகுக்குள்ள இருக்கு, இது கேதுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் வந்து எண்கள் வந்து ஜாதகம் வந்து ஒரு எந்திரம், நம்முடைய எண்கள் வந்து ஒரு மந்திரம். இந்த எந்திரத்துல மந்திரத்தை பொறிக்கணும். இப்ப நீங்க நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறீங்க, நம்ம ஜாதகம் பார்க்க போறோம், ஜாதகம் மட்டும் பார்க்க முடியாது, எல்லாம் பார்க்க. ஒரு நிறுவனம் ஓடாம இருக்கு, அந்த நிறுவனத்துடைய பேர் என்ன, ஓனருடைய பேர் என்ன, என்னவா இருக்கு, நீங்க இதெல்லாம் செக் பண்ணணும். ஆக எந்த எண்கள் இருக்கு அந்த எண்கள் நம்ம மாற்றலாம், ஆனா விதியை மாற்ற முடியாது. ஜாதகத்தை அனுசரித்து தான். உதாரணமா சொல்லி இப்ப உங்களுக்கு ஒரு சுக்கிரன் வந்து ஜாதகத்துல உதாரணமா யோக கிரகமா இருக்கு, அவர் திசையா வரணுங்கிற கணக்கே கிடையாது. சுக்கிரன் 6ஆம் நம்பர் தான் உங்களுக்கு இயங்கும், அதுல எந்த மாற்றம் இல்ல. நீங்க அந்த 6ல உங்களுடைய உடைமைகள் எல்லாம் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து புதன் நன்மை இயங்குறாரு, சனி நன்மை, அந்த சனி நன்மை தான் 8 இயங்கும், புதன் நன்மை தான் 5 இயங்கும். ஆக இந்த எண்களை தேர்வு செய்துதான் நீங்கள் பிறக்கும் குழந்தைகளுக்கு கூட, இப்ப நீங்க 3 மதத்தினருமே உடனே வருவேன், குழந்தை பிறந்த உடனே எனக்கு பேர் வைக்கணும்னு வருவேன். எண்ணியல் என்பது தனி படிப்பு. ஜோதிடத்தோட இணைந்த எண்ணியல், வெறும் பிறவியன் விதியன் இயரை கூட்டக்கூடிய எண்கள் கிடையாது. நீங்க அப்படியே கூட வருஷம் நடுவில் மாதத்துக்கு மேல மாதத்தினோட எண்களை போட்டு கூட்டணும். இப்ப ஜனவரி நீங்க 1 போட்டு கூட்டுறீங்க, 1 கூட்ட ஜனவரிக்கு நடுவில் 8 போடணும், JANERY, அதுக்கு எண்கள் பார்த்து கூட்டி அந்த பிறப்பு தேதி விதி எண்கள் மொத்தமா சேர்த்து கூட்டணும். கூட்ட எண்களுடைய கிரகம் உங்க லக்கணத்துக்கு நல்லவரா, பிறவியல்ல வர நல்லவரா இருந்தா தான் நீங்க இந்த எண்கள்ல இன்னைக்கு பிறக்கக்கூடிய எண்கள்ல இதுவே வரும். இந்த 18ஆம் தேதி இன்னைக்கு செவ்வாதான் உங்களுக்கு எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. இப்ப நீங்க 18ஆம் தேதினா அதுக்குரிய ஒரு செவ்வாதானா செவ்வாங்கிற மெயின் கிடையாது. 9 எண்ணெய் இயங்கு, உங்க லக்கணம் தான் அந்த எண்ணெய் தீர்மானம் பண்ணுது. எத்தனை 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் போகுது, 12 லக்கணம் 24 மணி நேரம். என்ன ஆக்சிடென்ட் இதை இப்ப வெளிநாடுகள் பாக்குற, அங்க வந்து கிரீன்வீச் நேரம், இங்க மகர லக்கணம் வரும், அங்க மீன லக்கணம் வரும். இப்ப அதுக்கு யோகாதிபதி மாறுவாங்க. அதனால என்னன்னா நேரம் முக்கியம், லக்னம் முக்கியம், அந்த 3 திரிகோணாதிபதிகள் முக்கியம், கேந்திராதிபதி முக்கியம். இந்த 4 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் நீங்க நன்மை அடைந்து விட்டால் கோடியில் ஒருவன், 3 கிரகங்கள் பலமாக இருந்து விட்டால் லட்சத்தில் ஒருவன், 2 கிரகங்கள் பலமாயிட்டு விட்டால் 1000ல் ஒருவன், 1 கிரகம் பலமாக 100ல் ஒருவன். இந்த 4 கிரகங்கள் சரியா இல்லைன்னா நீங்க ஜாதகத்தை மூடிடணும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு இது இப்படி லக்கணப்படி விதி மதியின் படி பார்க்கலாம், சந்திரன் படி இந்த யோகாதிபதிக்கான்னு பார்க்கலாம், உங்க ராசிக்கு பார்க்கலாம். அது 30 வயதுக்கு மேல செயல்படும். அதாவது விதி மதிய கதி வரியால்தான் உங்களுடைய ஜாதகம் செல்லும். விதி என்பது லக்னம், மதி என்பது சந்திரன். அது இன்னைக்கு நீங்க பாக்குற கோச்சாரம். நம்ம உடனே ஜாதகத்தை பார்க்கறது லக்னம். 60 வயதுக்கு மேல சூரியன் இயங்குவார். அதனால ஒளி கிரகங்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்லுங்க, சூரியனுக்கோ சந்திரனுக்கோ முன்னே பின்ன கிரகம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுக்கு முன்னே பின்னே கிரகம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது நன்மை இல்லாத ஜாதகம் அர்த்தம். இந்த முன்னே பின்னே யார் இருக்கப்படாது சூரியனுக்கு, சந்திரன் பாம்புகள் இல்லாம மற்ற கிரகங்கள் இருக்கணும். வாசி வேசி உபயசரி யோகமாக மாறும். இப்ப சந்திரனுக்கு முன்னே பின்னே அவர், சூரியன் நமக்கு தந்தை, லக்கணத்தை தரக்கூடியவர். சந்திரன் நமக்கு தாய், ராசி நட்சத்திரத்தையும் தரக்கூடியவர், மாதா. அவருக்கு முன்னே பின்னே சூரியன் பாம்புகள் இருக்கப்படாது,
வேற கிரகங்கள் இருக்கலாம். சுனபா அனபா துருதுரா யோகமாகும். இதை என்ன சொல்லிருக்க, சூரியனுக்கு இருபுறமும் கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல, சந்திரனுக்கு இருபுறத்தில் ஏதேனும் ஒரு வகையில் கிரகம் இருக்க வேண்டும், இருந்தால்தான் ஜாதகம் இயங்கும். இதை நீங்க கரெக்டா பிடிச்சுக்கணும். சூரியனுக்கு இருபுறமும் இயற்கை சுவர்கள் இருந்தால் அதுக்கு வெண்சாமர யோகம் பேரு. அவன் சிக்னல் வண்டியில போவான், மிகப்பெரிய போஸ்ட்ல பதவிகள் இருப்பான், ஒரு போராட அவருக்கு பின்னாடி ரெட் லைட் எரியுது, காவல்துறை பாதுகாப்பு போகுதுன்னா சூரியனுக்கு இருபுறமும் இயற்கை சுவர்கள் இருப்பாங்க. அதுக்கு பேரு வெண்சாமர யோகம். மன்னருக்கு வெண்சாமர வீசனம் பாருங்க, அது மாதிரி யோகங்களாக நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா எண்ணியல் என்பது நீங்க நல்லா படித்து, இது ஜோதிடத்தோட போறதா, வெறும் எண்கள் கிடையாது. எண்கள் ஜோதிடத்தோட எப்படி இயங்குறத 108 பாதம் 108 எண்களாக நான் வைத்துக்கேன். இப்ப 55ல ஒரு தொழில் நிறுவனம் இருக்கு. 55 உங்களுக்கு எங்க வரும், எந்த நட்சத்திர பாதம் எந்த இடத்துல வரும் சொல்லுங்க பாப்போம். 55வது நட்சத்திர பாதம் அந்த ராசி கட்டத்துல எங்கே வரும்? துலாத்துல வரும். சித்திரை 3ஆம் பாதம் தான் 55வது நட்சத்திர பாதம். அப்ப அந்த சூரியன் ஏற்கனவே நீச்சம், இதுக்கு நவாம்சம் திருப்பி என்ன வரும், மறுபடியும் துலாமே வரும். அப்ப 55 சூரியன் நம்பர் தான், ஒன்னா நம்ம நமக்கு யோகம் தான். 55 சூரியன் வேலை செய்ய மாட்டார். இப்ப 32 ஆகா ஓகோங்கிற புதனுடைய நம்பரை, விக்ரமாதித்ய நம்பர் அப்படி எப்படின்னா 32 உங்களுக்கு எங்க வரும், கடகத்துல வரும், பகை வீட்டுல வரும். சந்திரனோட புதன் பகை 32 வச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய 5 ஒருபோதும் இயங்காது. அதை 41க்கோ 23க்கோ 50க்கோ நம்ம டிரான்ஸ்பர் பண்ணணும். இப்படி டிரான்ஸ்பர் பண்றதுக்கே புதன் உங்களுக்கு யோக கிரகமான்னு பார்க்கணும். சில நேரம் அந்த 32 இயங்கும், அதுல நன்மையா இருக்கவங்க இருக்காங்க, நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கோம். விபரீத யோக கிரகமாக புதன் வர வேண்டும். விபரீத யோக கிரகமாக வந்தால் அந்த 32 எல்லாம் வைக்கணும். அந்த அதே மாதிரி சூரியன் விபரீத யோகத்துல வந்தா 55 எல்லாம் வைக்கணும், 19 எல்லாம் பேர் வைக்கணும். இப்ப துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி சூரியன், ஒருவருக்கு சூரியன் நல்லா இருக்கு, அவர்களை பேர் வச்சிருக்காரு டாக்டர் சங்கர் 19. என்ன காரணம், உங்களுக்கு அந்த அவர் சூரியன் பாதகாதிபதியா வர்றல்லவா, மறைஞ்சிருக்கார். அந்த மறைந்ததால கெட்ட கிரகத்தால அவருக்கு நன்மை. சூரியனே அவருக்கு சாதகம் பண்ணுது, பாதக கிரகமே சாதகம் பண்ணுது. அதனால நீங்க ஜோதிடத்தை சரியாக ஆய்வு செய்யுங்க. ஜோதிடத்தோடு போகக்கூடிய எண்கணிதம் தான். அந்த எண்ணியலை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நாளைக்கு நீங்க இந்த ஜோதிடம் மட்டுமே, ஜோதிடம் தேவைதான். ஜோதிடம் என்பது ஒரு ஆலமரம், எண்ணியலும் கண்டிப்பா தேவை. எண்ணென்பர் ஏன எழுத்தென்பர் இவ்விரண்டு கண்ணென்பர் வாழும் உயிருக்கு அவை பிராட்டிய சொல்லப்பட்டிருக்கிறாரு. அது மாதிரி வள்ளுவர் பெருந்தகையும் சொல்லப்பட்டிருக்காரு எண்களை பத்தி. ஆனால் எண்ணில்லாதவர் கண்ணில்லாதவர் சொன்னாரு சித்தர்கள் எல்லாம். ஆனா எண்கள் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட குபேர எண்களை உங்க வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால், கிரகங்கள் ஒருவரும் இயங்கினாலும் கூட இந்த எண்கள் உங்களுக்கு வாழ்க்கையில எப்போதுமே பணமோ பொருளோ வாகனமோ சொத்துக்களோ ப்ராப்பர்ட்டிகளோ சீக்ரெட்ஸ் நம்பரோ உங்களுக்கு பலமுடையதாக மாறி உங்களுக்கு எந்த வகையிலும் குபேரனை போன்ற ஒரு வாழ்க்கையை, பண அபிவிருத்தியை, தனதாங்கிய சம்பத்தை இந்த எண்கள் உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் எதிர்காலத்தை வசமாக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் ஜோதிடமும் எண்ணியலும் குபேர எண்கள் பற்றி ஜாதகத்தையும் எண்ணியலையும் இணைத்து பேசுவது எவ்வாறு என்ற மிக அற்புதமான ஒரு விளக்க உரையை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிட மகா சிவஞான ரிஷி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.